ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்இபி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் ஃபேஸை எப்படி நம்ம 3 ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, 3 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 ஃபேஸை எப்படி நம்ம சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு கடை பர்பஸுக்காக ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் கடை வந்து நீங்கள் வீட்டை வந்து கடையாக நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சிங்கிள் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் ஃபேஸை வந்து கண்டிப்பாக 3 ஃபேஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுபோல் நீங்கள் அகெயின் வந்து கடையிலேருந்து வீட்டு சர்வீஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷனை வந்து சிங்கிள் ஃபேஸாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்டுகள் டொமஸ்டிக் பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் கமர்ஷியலில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதாவது ₹12 மேலே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அதுமாரி இருக்கும்போது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸை 3 ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, 3 ஃபேஸ் சர்வீஸை சிங்கிள் ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சர்வீஸில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வீஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ யாருடைய பேரில் இருக்குது, என்ன அட்ரஸில் இருக்குது அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. அதில் மெயில் ஐடி மட்டும் உங்கள் கையில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அதில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது ஸோ பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சர்வீஸ் நம்பர் இருக்குது, ஸோ என்ன கனெக்ஷனில் இருக்குது, கமர்ஷியலில் இருக்கா, சிங்கிள் ஃபேஸில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் இருக்குது. ஸோ கமர்ஷியலிருந்து நம்ம சிங்கிள் ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். ஸோ 3 ஃபேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே எதனா பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயர் கனெக்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லைன் இழுத்துட்டிங்களா, கம்பத்தம் வரைக்கும் நீங்கள் ஒயர் லைன்லாம் கொடுத்துட்டிங்களா, அது கொடுத்த டேட் எப்போ அப்படின்றத இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நான் வந்து ஒயர் இழுத்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி பர்பஸுக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அடுத்தது ஸோ இந்த பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது முக்கியமானது வந்து லோட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ கரண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ லோடு வந்து தேவைப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 kV தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அடிஷ்னலாக 3 ஃபேஸ் அப்படின்ற பட்சத்தில் 5 kV, 3 kV, 4 kV வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் லோட் இதில் வந்து நீங்கள் பேசிக்காக லைட் இத்தனை லைட் யூஸ் பண்ணுவோம், ஸோ இத்தனை ஃபேன் யூஸ் பண்ணுவோம், இத்தனை ஏசி, இத்தனை என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதோடைய நம்பர்ஸ். இப்போ ஃபேனுனா ஒரு 3 ஃபேன் யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரு ஃபேனுடைய வோல்டேஜ் வந்து 50 வாட்ஸ் அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கணும். அதேமாரி ரெஃப்ரிஜரேட்டர் 300 வாட்ஸ், அதேமாதிரி ஏசி இத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லோடு வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். 2 kVக்கு மேலே இருந்தால் தான், அதாவது 3 kV 4 kV கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் ஏசி யூஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 3.49 kV இருக்குது அப்படின்னா ஸோ மொத்தம் நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து அதோடைய வாட்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த கேவிக்கு ஏற்ற போல தான் நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸ் அண்ட் கேவியில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் அண்ட் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் இதில் கேட்க மாட்டாங்க. இதில் ஓனருடைய பெயர், அதாவது யாருடைய இபி நேம் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஃபோட்டோ இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஐடி கார்டுனா ஸோ ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அந்தமாரி எதனா ஒரு ப்ரூஃபை, லைசன்ஸ் எதனா ஒரு ப்ரூஃபை கொடுத்துக்கோங்க. அதில் ஆதார் கார்டு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆதார் கார்டையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சேல் டீட் டாக்குமெண்ட் கூட நீங்கள் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா சேல் டீட் டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான பட்டா அந்தமாரி டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில், மிச்சம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸ் கன்வர்ஷன்ஸ்க்காக கொடுத்தோம். ஸோ லோடு பார்த்திங்க அப்படின்னா 4kVயில் நம்மளுக்கு வந்து அப்ளைபிளாக இருக்குது. இப்போ 4kVக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எவ்வளோ சார்ஜஸ் வரும், டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ, ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த 4kVக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துருக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண 4kVக்கு பார்த்தீங்கன்னா 19,000 சம்திங் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் 3 ஃபேஸ்லேருந்து சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும். ஆனால் சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காட்டும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து 15 டேஸில் உங்களுக்கு வந்து EB மீட்டர் வந்து புது மீட்டர் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டரை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதே சர்வீஸ் நம்பரில் 3 ஃபேஸ் லைனை உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதில் 3 ஃபேஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் இன்னில் டேட்லேருந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மீட்ரு அலைன்மெண்ட்டாக, அதாவது அலர்ட் ஆகிறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மீட்டர் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணலாம். பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு, UPID, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நான் பே பண்ண முடியல, நான் அப்புறமா பே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறமா பே பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இதில் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலுக்கு இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஐடி வந்து ரிசீவ் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் ஐடி இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ட்ராக் யுவர் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர், சப்மிட்டட், எஸ்டிமேட்டட், இன்ஸ்பெக்டட் அண்ட் சர்வீஸ் எஃபெக்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் அடுத்த எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாது. இப்போ வந்து இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் போய்ட்டு TNEB உடைய அஃபிஷியல் வெப்பேஜில் போய்ட்டு நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கு TNEB அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா பே ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ட்ராக் அப்ளிகேஷனில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன பேமெண்ட் அங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆச்சோ அந்த பேமெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டில் ரிசிப்ட்டை நீங்கள் எடுத்து சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும், கூடிய சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படின்னா ஸோ ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட் பேஜையும், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த 3 காப்பி, அதுக்கப்புறம் பில் பே பண்ண காப்பி, இந்த காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் EBயில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.